ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் 2 முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்கூல் பசங்க, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ்க்கான அப்டேட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. இந்த 2 அப்டேட்ஸும் சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் நியூஸ் வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாட்டி எடுக்குது. பள்ளி கல்வித்துறை முக்கியமான ஒரு சுற்றறிக்கை எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்துட்டாலே வெயில் சுட்டெரிக்கும். ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுட்டெரிக்குது. இதனால பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, பணியாளர்கள், பேரண்ட்ஸுன்ட்டு வெப்ப சலனத்திலிருந்து தப்பிக்க பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா முக்கியமான கைட்லைன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பசங்களுக்காக வெளியிட்டிருக்க நியூ கைட்லைன்ஸ் என்னன்னா, மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் பசங்களை கண்டிப்பாக வெயிலில் விளையாட விடக்கூடாது. பிடி கிளாஸு, கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் ஓப்பன் ஏரியாவில் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கு பதிலாக செஸ்ஸு, கேரமு, இன்டோர் கேம்ஸ் மட்டும் தான் விளையாட அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகிட்டு கிளாஸ் ஆரம்பிக்க போதெல்லாம் பசங்களை தண்ணி குடிக்க சொல்லணும். பசங்க வீட்டில் இருந்தே தண்ணீர் பாட்டிலை பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் சொல்லியிருக்காங்க. வீட்டில் செஞ்ச எலுமிச்சை ஜூஸு, நீர்மோர், லஸ்ஸி, ஓஆர்எஸ்ஸு, பழஞ்சாறு இதெல்லாம் குடிக்கலாம். தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிக்காயின்ட்டு நீர் சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள்லாம் அதிகமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் கேம்பஸில் மரக்கன்றுகள் நடணும். அதே மாதிரி மரங்களில் பறவைக்கும் தண்ணீர் வைக்கணுன்ட்டு ரொம்ப சூப்பரான அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த வெளியே போகிறப்போ மெல்லிய தளர்வான வெள்ளை நிறம், அதாவது லைட் கலர்ஸில் காட்டன் துணிகளை மட்டுமே பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. மதியம் 12 to 3 மணி வரைக்கும் வெளியே சுத்தத்தை குறைச்சிக்க சொல்லியிருக்காங்க. வெறும் கால நடக்காதீங்க. உச்சி வெயிலில் காத்தோட்டம் இல்லாத இடத்துல சமைக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. காஃபி, அதிகம் சர்க்கரை உள்ள ஜூஸு, கெட்டுப்போன சாப்பாடு, அதிக புரோட்டீன் உள்ள சாப்பாட்டை இந்த வெயில் நேரத்தில் தவிர்க்க சொல்லியிருக்காங்க. பகல் டைமில் வெயிலில் படுற ஜன்னல்கள்லாம் மூடி வைக்க சொல்லியிருக்காங்க. நைட்டில் காற்று வரத்துக்கு திறந்து வைக்க சொல்லியிருக்காங்க. வெயிலில் போனால் கண்டிப்பாக கொடை, தொப்பி கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் சூடு கொப்பளங்கள், தசைப்பிடிப்பு, மயக்கம் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? ரொம்ப டயர்டாக இருந்தாலோ மயக்கம் வந்தாலோ உடனே நேரலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஓஆர்எஸ் அல்லது தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சீரியஸாக இருந்தால் உடனடியாக 108க்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் அம்மை நோய், சிக்கன் பாக்ஸு, தட்டம்மை, அப்புறம் பொண்ணுக்கு வீங்கி மாதிரி நோய்கள் பார்த்தீங்கன்னா பசங்களை ஈஸியாக தாக்கும் சொல்கிறாங்க. காய்ச்சல், இரும்பல், உடம்புல நீர் கோர்த்து கொப்பளங்கள், தாடை வீக்கம் இதெல்லாம் வந்தால் உடனடியாக பசங்களை தனிமைப்படுத்தி ஐசோலேட் பண்ணி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ அரசு மருத்துவமனைக்கோ கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ மக்களே, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயாச்சு. அதனால் உங்களையும் உங்கள் குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டெய்லி நீர்மோர், பழங்கள் கொடுக்கறத வழக்கமாக்கிக்கோங்க. இரண்டாவது நியூஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு குட் நியூஸு. இது ஒரு சூப்பரான அப்டேட் சொல்லலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 3வது குழந்தையோ அல்லது அதுக்கு மேலே குழந்தை பிறந்தாலோ இனிமேல் 12 வாரங்கள், அதாவது 3 மாதம் சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு, மேட்டர்னிட்டி லீவ் கிடைக்கணுன்ட்டு பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு ஓகே சொன்னதுனால இப்போ அரசாணையும் வந்தாச்சு. ஸோ இது கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காகட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.